بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று கேட்டால், குர்ஆனில் முஹக்கமான வசனங்கள் இருக்கிறது, முத்தஷாபிகான வசனங்கள் இருக்கிறது. முத்தஷாபிகான வசனங்கள் என்று சொன்னால் அதில் ரெண்டு கருத்து கொள்வதற்கு ஏற்றவாறு இருக்கும். அதை வழிகட்டவர்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு வளைத்து கொள்வார்கள். கல்வியில் தேர்ந்தவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அமைந்திருந்தால்தான் அதுக்கு பேர் முத்தஷாபிக் என்று சொன்னோம். இந்த முத்தஷாபின்னு சொல்லிவிட்டு அது சில உதாரணங்களாக முத்தஷாபி வசனங்களும் எடுத்து காட்டுறோம். அது எப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம். இந்த முத்தஷாபிக் என்பது குர்ஆனில் தான் இருக்குன்னு கிடையாது, அனைத்து மனிதர்களுடைய பேச்சுக்கள்லையும் இருக்கிறது, அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது. நேரடி அர்த்தத்தில் ஒன்று சொல்கிறது, மறைமுக அர்த்தத்தில் ஒன்று சொல்கிறது, அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கிறது. அப்படியான வசனங்களை தான் முத்தஷாபின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக பல வசனங்களை சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸையும் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எந்த ஹதீஸு? அதாவது மன் ஆதாலி வலியன், இதுதான் நம்ம பார்த்தோம் கடைசியாக. யார் ஒரு வலினா நேசரை பகைத்து கொள்கிறானோ, ஃபோகத் ஆதன் துகுபில் ஹர்பி, அவனுக்கு போர் பிரகடனம் செய்கிறேன். அவனுக்கு எதிராக ஆதனன்னா டிக்ளேர் பண்ணுறது, பிரகடனம் செய்கிறேன். பில் ஹர்பி, யுத்தத்திற்கு யுத்த பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒமாத்த கர்ரப இலை அப்தி பிஷையின், எந்த ஒன்றை கொண்டும் ஒரு அடியான் என்னிடம் நெருங்குவது இல்லை. அஹப்ப இலைய, எனக்கு விருப்பமான எந்த ஒன்றை கொண்டும் நெருங்குவது கிடையாது. மிம் மஃப்தர் அல்து அலைஹி, அவன் மீது நான் கடமையாக்கியிருக்கிறேனே அதை விட வேறு ஒன்றை கொண்டு நெருங்க இயலாது. ஒமா எசாலு அபுதி எத்த கர்ரபு இலைய, அடியான் என்னிடத்தில் நெருங்கி கொண்டே வருவான். பின் நவாஃபிலி, உபரியான வணக்கங்களை கொண்டு நெருங்கி கொண்டே வருவான். ஹத்தா ஒஹிப்பஹு, அவனை நான் விரும்பி விடுவேன். ஃபைதா அஹபப்துஹு, அப்படி நான் அவனை விரும்பிவிட்டால் குன்து, அல்லாஹ்வாகிய நான் ஆகிவிடுவேன். சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற செவியாக ஆகிவிடுவேன். ஓ பசரஹுல்லதி யுபுசிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுவேன். ஓ எதஹுல்லத்தி எபுத்திஷு பிஹா, எதை கொண்டு அவன் பிடிப்பானோ அந்த கையா, எதுங்கிறது மன்னது பெண்பால், அரபிஹான் வந்திருக்கு. ஓ எதஹுல்லதி எபுத்திஷு பிஹா, எதை கொண்டு பிடிப்பானோ அந்த கையாக நான் மாறிவிடுவேன். ஒரு ரிஜிலஹுல்லத்தி எம்ஷி பிஹா, ரிஜிலுங்கிறதும் பெண்பால் மன்னது. ஒரு ரிஜிலஹுல்லத்தி எம்ஷி பிஹா, எதை கொண்டு நடப்பானோ அந்த காலாகவும் நான் மாறிவிடுவேன். அவனுடைய அதாவது செவியாக, பார்வையாக, கையாக, காலாக நானே ஆகிடுவேன். இன்சாலனி, என்னிடத்தில் அவன் இப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவுலியாக்கள் இறை நேசர்கள் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய கண்ணாக அல்லாஹ்வுடைய கண்ணாயிரும், அவங்களுடைய காதாக அல்லாஹ்வுடைய காதாக அவங்க காது ஆயிரும், அவங்களுடைய கை அல்லாஹ்வின் கை, அவங்களுடைய கால் அல்லாஹ்வின் கால்னு சொன்னால் மொத்தத்தில் அவங்க அல்லாஹ் ஆயிடுறாங்கன்னு அர்த்தமாகுது. இவங்க சாதாரணம் கிடையாது, அல்லாஹ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு என்ன செய்கிறாங்க. அதனால் நீங்கள் அவுலியாக்கள்கிட்ட மகான்கிட்டலாம் கேட்கலாம். பொதுவாக அல்லாட்ட தான் கேட்கணும், இவங்களும் அல்லா தானே, அப்படி அது அல்லாட்ட தான் கேட்கணுங்கிறது எத்தனை வருஷத்தை அள்ளி போட்டாலும் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் ஓகே, எல்லாம் அல்லாட்ட தான் கேட்கணும், இவங்களும் அல்லா தானே, அல்லா ஆயிடுறாங்கல்ல, அல்லாவுடைய கை அல்லாவுடைய காலுன்னு வந்துருச்சுல, அல்லாவுடைய கண் அல்லாவுடைய செவின்னு வந்துருச்சுல. அப்போ அப்படின்னு இருக்கிறதுனால இவங்கள்ட்ட கேட்குறது அல்லாட்ட தான் கேட்குறோம், இவங்கள்ட்ட கேட்குறோம், நம்ம அல்லாட்ட தான் கேட்குறோம். அல்லாவுடைய காது தான் அவருடைய காது, அந்த காதில் கேட்டோம்னா அல்லாட்ட தான் கேட்குறோம் அப்படின்றெல்லாம் வியாக்கியானம் கொடுத்து இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தௌஹீதையும் க்ளோஸ் பண்ணி போடலாம். ஏன் ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருக்குது, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, அல்லாஹ் அந்த மாதிரி அல்லாவே சொல்லிவிட்டான், அல்லாவே சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இது வரைக்கும் உள்ளது வரைக்கும் அப்படி வந்துருச்சுல,
இதுக்கு அர்த்தம் என்ன? கையாயிரம் அவர் நினச்சலாம் செஞ்சுருவாரா? இல்லை. வேறு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அர்த்தமா? இல்லை. அடுத்த நான் எந்த இடத்துல நிப்பாட்டிருக்கேனோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய இடத்துல அதுக்கு விளக்கம் வந்துடுது. எப்படி? ஒயின் சாலனி, அவன் என்னிடத்தில் கேட்டால் இல்லை ஊற்றி என்ன அவனுக்கு நான் கொடுப்பேன். அப்போ இவன் அல்லவா ஆவலன்னு ஆகுது. அதாவது கையாயிரமா காலாயிரமான்னு சொல்கிறான். அப்படி ஆயிட்டான்னு சொன்னால் இவன் ஏன் மட்டும் கேட்க போகிறான்? இவன் தான் நல்லா முதல்ல இது வரைக்கும் உள்ள 4 வார்த்தையை வச்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? அவனுடைய கையான 1000 ரூபா, கண் 1000 ரூபா, கால 1000 ரூபா, அப்படி பார்வை 1000 ரூபான்னு 4 விஷயம் வந்திருக்குல்ல. இந்த 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் அல்லாவாயிட்டார் என்று நம்ம வாதிட்டோம் என்று சொன்னால் அவர் எதுக்கு அல்லாட்ட கேட்கணும்? அவர் தான் அல்லா. இங்கே எப்படி வருது? ஒயின் சாலனி, அந்த அடியான் என்னிடத்தில் கேட்டால் ஊத்தி என்னகு அவனுக்கு நான் கொடுப்பேன். வளையின் இஸ்தாதனி, என்னிடத்தில் அவன் அவனுக்கு ஒரு பயம் வந்து பாதுகாப்பு தேடன்னு, சிங்கம் வருது, கடிக்க வருது, என்னை கொல்ல வர்றாங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு தேடுவாரையானால் லொழிதன்னஹு, அவரை நான் பாதுகாப்பேன். அப்போ அவரே என்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கே இடைஞ்சல் வந்து அவருக்கு நான் தான் பாதுகாப்பேன் என்கிட்ட கேட்டால் இதுதான் அதுக்கு அர்த்தம். கையாயிரம் காலாயிரம்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறவன். இது என்னன்னு கேட்டால் எல்லா பாஷையிலையுமே இப்படி ஒரு இலக்கியமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கா இல்லையா? ஒரு மனிதன், ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப பக்கபலமாக ஒரு ஆள் நிற்கிறாரு. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் அவருக்கு வலது கை அப்படிம்பாங்க. வலது கை இவர் தான் அவர் தான் இவருக்கு எல்லா வகையிலையும் கூட நிற்கிறாருன்னு வைங்க. ஒரு ஆள் பலமாக சப்போர்ட்டாக இருந்தார்னு சொன்னால் அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் இவர் அவருக்கு வலது கை அப்படிம்பாங்க. இந்த வலது கைக்கு அர்த்தம் இவர் தான் வலது கைன்னா இந்த அவருடைய கை நெசமாக வலது கை ஆயிடுவார். இவருக்கு தான் தனியாக வலது கை இருக்குதே, அவருக்கு தனியாக வலது கை இருக்குதே. அப்போ இவர் வலது கை என்றால் வலது கை எப்படி ஒரு மனிதனுக்கு பக்கபலமாக உதவுகிறதோ அந்த மாதிரி இந்த மனுஷன் அந்த ஆளுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறான் வலது கை மாதிரி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த கணவன் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது ஈர் உடலும் ஓர் உயிருமாகன்னு சொல்லுவாங்க. உடல் தான் 2, உயிர் 1. அப்படியா? இவர் செத்தா அவர் செத்துருவாரா? உயிர் 2 தான் இருக்குது. சும்மா சொல்லிக்கிறது. உயிர் 2ன்னா என்னது? அவ்வளோ நெருக்கம்னு காட்டுவதற்காக வேண்டி இப்படியான வார்த்தைகள்லாம் எல்லா மொழியிலையும் இருக்கிறது. அந்த மாதிரி சொன்னதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஷிர்க்குக்கு போயிடுறாங்க. அது அந்த வசனத்திலே ரசூல் அணைஞ்சிடுறாங்க. இந்த ஹதீஸில் உடைச்சி எரிஞ்சிடுறாங்க. எப்படி எறிகிறாங்க? அடே கையாயிரம் காலம் ஆக முடியாது, ஆவார்னு சொன்னால் ஒயின் சாலனி, என்னிடத்தில் ஏன் கேட்கணும் என்ற கேட்பாரையானால் லவுத்தி என்னகு அவருக்கு கொடுப்பேன். அப்போ நம்மகிட்ட தான் கேட்கணும். அவர்லாம் ஒன்றும் அவர் நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. அவருடைய தேவைக்கு என்னை தான் அணுகணுங்கிறான்ல. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்கிட்ட தான் பாதுகாப்பு தேடணும். உடைய நிஸ்தாதனி, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடுவானே. ஆனால் இல்லை ஒய் தன்னஹு, அவனுக்கு நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பு தேடுவேன். அதே மாதிரி அவன் மூத்த வெறுக்கிறான். நான் என்ன செய்கிறேன்? அவன் மூத்த வெறுத்தாலும் அவன் உயிரை நான் எடுத்துக்கிறேன், சங்கடத்தோடு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்ல. ஒமா தரத்தத்து அன் செய்ய ஃபாயிலு, நான் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் சங்கடம் அடைவதில்லை. தரத்துதி அன் நஃப்ஸில் முமினி, ஒரு முமினுடைய உயிர் விஷயமாக நான் அடையும் சங்கடத்தை போல வேறு எதுக்கும் சங்கடம் அடைவதில்லை. அதுக்கு விளக்குறான், அல்லாஹ் விளக்குறான். எக்ரஹுல் மௌத்த, அவன் மௌத்தை வெறுக்கிறான். ஆனால் அக்ரஹு மசாத்தஹு, நான் அவனுக்கு கேடு செய்கிறத நான் வெறுக்கிறேன். அதனால் அவனை உயிரை எடுக்கும்போது எனக்கு சங்கடப்பட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு வருது. இதுலேருந்து என்ன விளங்குது? அவன் சாவ போகிறான்னு விளங்குது. சாவுற நேரம் அவனும் செத்துருவான்னு விளங்குது. அப்போ செத்துருவான்னு வந்துட்டாலே என்னவாயிருச்சுன்னா அல்லாவுடைய கை இல்லை. அல்லாவுடைய கை சாவுமா? அல்லாவுடைய கால் சாவுமா? அல்லாவுடைய செவியும் பார்வையும் சாவுமா? அது செத்துட்டால் அவனும் செத்துருவான்ல. அப்போ எக்ரவுல் மௌத், அவன் மௌத்தை வெறுக்கிறான். எனக்கும் தீங்கு செய்கிற கஷ்டம்தான், ஆனாலும் நான் நேரம் வரும்போது நான் எடுத்துருவேன், அவனை கைப்பற்றி கொள்வேன் அப்படின்னு வருது. அப்போ எந்த ஹதீஸை இவர்கள் ஒரு ஆதாரமாக காட்டி, அதாவது முத்தஷாபிகான ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஷிர்க்கை நியாயப்படுத்துகிறாங்களோ அந்த ஹதீஸ்லேயே அந்த பின்னாடி வரக்கூடிய வாசகங்கள் எல்லாமே அவன் கையை ஆவலை நெசம் அர்த்தம் இல்லை. அதுக்கு கண்ணாயிருவான் என்றால்
முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்ம பிள்ளைய கொஞ்சும் போது கண்ணே மணியன்னு கண்ணாது ஏங்கன்னு என்கிட்ட தானே இருக்குது. என்ன செய்கிறோம், நம்ம குழந்தைய வந்து கண்ணேன்னு கூப்பிட்றோம். அது எப்படி கண்ணாகும்? அது குழந்தை தான், அது கண்ணு கிடையாது. அப்போ கண்ணுண்டவுடனே என் கண்ணா இது ஆயிடுச்சுன்னு அர்த்தமாகுமா? இதெல்லாம் வந்து ஒரு 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 என்னுடைய அன்பை அதிகம் காட்டுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான். அப்படிங்கிறதுனால பின்னாடி உள்ள எல்லாம் வந்து அடித்து நொறுக்கிறது. பின்னாடி உள்ளது மட்டும் நொறுக்கலை, முன்னாடி உள்ளது நொறுக்கிறது. முன்னாடி என்ன வருது, அதாவது ஒரு அடியான் என்னை நெருங்கிறதா இருந்தால் நான் கடமையாக்குனது செய்யணும். அடிமை தான் அவன். அப்போ வந்து அதை அவன் அடிமை, அவன் எதுக்கு எதுவும் செய்யணும்? கடமையானவனு வணக்கத்தை எதுக்கு அவன் செய்யணும்? அவன் தான் அல்லவாயிடுறான்ல. அதே மாதிரி நஃபிலான வணக்கங்களுக்கும் நெருங்கிட்டே வருவான். அப்போ நஃபிலான வணக்கம் செஞ்சாலே என்னவாயிடுது, அவன் வந்து இல்லை இறைவனை ஆகுறது இல்லைன்றது விளங்குறது. இறைவனைத்தான் வணங்கணுங்கிறது தான் அவன் காட்டுறான். அப்போ இந்த நடுவில் உள்ள ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு நடுவில் உள்ள நாலு சென்டென்ஸு தான் எது, ஓ சம்மா உள்ளது எஸ்மோபிஹி, ஓ பசர உள்ளதி எப்சிர்பிஹி, ஓ எத உள்ளத்தி எப்துஷிபிஹா, ஓ ரிஜில உள்ளத்தி எம்ஷிபிஹா. இந்த நாலும் தான். இந்த 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ஆயிட்டார்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, தர்காவில் போய் கேட்கலாம், ஊழியாட்ட கேட்கலான்லாம் வாதம் பண்ணுறாங்களே. அது இந்த ஹதீஸில் இது கீழே மறுப்பு வந்துருச்சா இல்லையா? மறுப்பு வந்துருச்சு. அறிவுடையவர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது எப்படி மனுஷன் வந்து இப்படி அவனை அல்லாஹ் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது. பார்த்தாலே மூசா நபி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடியாதுன்னு சொன்ன பிறகு மலைக்கு எல்லாம் காய்ச்சி இருந்தோடனே மழை நொறுங்கி போச்சு. அப்படிப்பட்டவன் அல்லாவுடைய கையை நான் எப்படி தாங்கிறது, அல்லாவுடைய காலாக நான் எப்படி ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி ஒரு இறை நேசன் ஒருத்தனாக இருப்பான், ஏராளமானவர் இருப்பான். ஏராளமானவருடைய கால்கள் அல்லாவுடைய கால்னு சொன்னால் அல்லா நிறைய அல்லாண்டு வந்துடுமே அப்படிங்கிறதும் வருது. பல விஷயங்கள் இருக்குது. சரி, அது போக இதை விளங்குறதுக்கு இதை விளங்குறான்ல, இதை விளங்கிக்கிட்டு வள்ளிகேட்டுக்காக இப்படி போகிறான்ல, அவனுக்கு மரண அடியாக இன்னொரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸுன்னு எப்படி விளங்குவியா? எந்த ஹதீஸு இது? முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல்ல யகூல் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அல்லாஹ் சொல்லுவான். கியாமத்து நாளில் நடக்கிற ஒரு விஷயத்தை அபூ ஹுரைரா அறிவித்து முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ் வந்து யகூல் சொல்வான், யௌமுல் கியாமத்தி, யௌமுல் கியாமத்தில் சொல்லுவான், எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மறைல் தூ, நான் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஃபலம் தவுதுனி, என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லை என்று கியாமத்து நாளில் மனுஷனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பானா, நான் நோயாக இருந்தனடா துன்யாவில், என்னை வந்து நீ பார்த்தியான்னு கேட்பானா. அப்போ அவன் சொல்லுவான், நான் யாரப்பி கைஃப அவுதுக்க, நான் எப்படி உன்னைய நோய் விசாரிக்கிறது, அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தின் அதிபதியாவில் இருக்கிற, உனக்கு எப்படி நோய் வரும், உனக்கு எப்படி நான் விசாரிப்பேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அம்மா அலிம்த, நீ அறியவில்லையா, அன்ன அபுதி ஃபுலானன், என்னுடைய இந்த அடியான் மறியில் நோய்வாய்ப்பட்டிருந்தான், ஃபலம் தவுதுஹு, நீ அவனை வந்து நீ நோய் விசாரிக்க போகவில்லை. அப்போ அம்மா அலிம்த அன்னக்க லவ் உத்தஹு, அவனை நோய் விசாரிக்க நீ போய் இருந்தாயானால் லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான்னு வருது. அப்போ ஒரு நோயாளி அவனை நோய் விசாரிக்க நான் போகலை, அல்லாஹ் என்ன கேட்குறான்னா என்னையே நோய் விசாரிக்கன்னு கேட்குறான். அப்போ ஒரு நோயாளியை வந்து அல்லாஹ் வந்து அல்லாவா ஆயிடுறான், நோயாளி தான் அல்லாஹ். அப்போ நோயாளியை போய் நோய் விசாரித்தோம்னா அல்லாஹ் விசாரித்த மாதிரி நீ போய் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ல வஜத்தனி இந்த அவனிடத்தில் என்னை நீ காண்பாய் அப்படின்னு சொன்னால், அப்போ நோயாளி தான் அல்லான்னு இங்கே வருது. அதே மாதிரி எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தத் அம்துக, உன்னிடத்தில் நான் உணவு கேட்டு வந்தேன், ஃபலம் துத்தைமணி, எனக்கு நீ உணவு தரவில்லை. அப்போ அவன் சொல்லுவான், யாரப்பியோ கைஃப ஊத்துமுக, இறைவா உனக்கு எப்படி நான் உணவளிக்கிறது, அந்த ரப்புல் ஆலமீன், நீ வந்து ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லுவானா. அவன் சொல்லுவான், அம்மா அலிம்த, நீ அறியவில்லையா, அன்னஹு இஸ்ததாமக்க அபுதி ஃபுலான், எனது இந்த அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தான், ஃபலம் துத்தைமுகு, நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, அம்மா அலிம்த அன்னக்க லவ் அதாம்தஹு, நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் ல வஜத்த தாலிக்க இந்தி, அங்கே என்னிடத்தில் அதை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் அப்படின்னு நல்லா சொல்லுவானா.
அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, எப்ன ஆதம் இஸ்தஸ்கை துக, ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் நான் தண்ணீர் கேட்டேன், குடிக்க தண்ணீர் கேட்டேன். புலம் தஸ்கினி, நீ எனக்கு தண்ணீர் புகட்டவில்லை. அவன் சொல்லுவானா, யாரப்பி கைஃப் அஸ்கீக, இறைவா நான் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்டுவேன். வான்த ரப்புல் ஆலமீன், நீயோ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, கால இஸ்தஸ்காக்க அபுதி ஃபுலான், என்னுடைய இந்த அடியான் வந்து உன்ட்ட தண்ணி கேட்டான். புலம் தஸ்கிஹி, நீ அவனுக்கு தண்ணி கொடுக்கவில்லை. அம்மா இன்னக்கலவு சகைத்தகு வஜத்ததாளிக்கு இந்தி, அவனுக்கு தண்ணி கொடுத்துருந்துன்னு சொன்னால் அங்கே என்னை நீ பார்த்துருப்பாய் அப்படின்னு வருது. அப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையாயிருவன் காலாயிருவன் வச்சுக்கிட்டு நீங்கள் அவுளியாக்களை கொண்டாடுறீங்களே, அப்போனா இந்த பிச்சைக்கார பயில்கிட்டெல்லாம் அல்லா வைக்கிற வேண்டியதானே. பிச்சைக்காரங்க அல்லா தான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் வந்து உன்ட்ட சோறு கேட்டு வந்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அல்லா வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், அவனை வந்து அல்லாவா நீங்கள் கருதணும். அவன் செத்துட்டானா அவனுக்கு தர்காவை கட்டணும், ஏன்னாட்டா அவன் அல்லாவாயிட்டான்ல. இதையும் அப்படி எடுத்துக்கிற மாட்டேங்கிறிய. அதாவது அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. எப்படி பசிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கும்போது சோறு கேட்டு வந்தால் அவனுக்கு நீ கொடுத்தா எனக்கு கொடுத்ததுங்கிறான்ல. அங்கே நீ என்னை காண்பாயின்னு சொல்கிறான். மறுமையில் அப்படி தான் கேட்குறான், நான் வந்து உன்ட்ட சோறு கேட்டு வந்தேனே ஏன்டா எனக்கு தரலேங்கிறான்ல. அப்போ அல்லா தான் சோறு கேட்டு வந்திருக்கிறான். உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வர்ற அம்பிட்டு பேர் அல்லா தான். யாரெல்லாம் பிச்சைக்காரர்கள் எல்லோரும் அல்லா. அதனால் பிச்சைக்காரர்கள்ட்ட போய் துவா செய்யலாம் போங்களேன். அவுளியாட்ட துவா செஞ்ச மாதிரி எங்கே கேட்கணும், பிச்சைக்காரர்களை அல்லாவா இருக்கிற காரணத்தினால் எங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்தார்னு என்ன செய்யணும், பிச்சைக்காரர் அல்லா அவர்களே நீங்கள் தான் எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுங்க பொம்பளை எதை கேட்பீங்களா? ஏன் அப்படி தானே அவர் தான் அல்லாவா ஆகிட்டார். அவர் தான் அப்போ வந்து பிச்சைக்காரன் அல்லாண்டு வருது, தண்ணி கேட்டு வந்தால் அல்லாண்டு வருது. அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டுருந்தான்னு வைங்க, ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டவுடனே அவன் அல்லாவாயிடுறான். நீங்கள் நோய் விசாரிக்க ஏன்டா என்னை நோய் விசாரிக்கலாம் நல்லா கேட்குறான். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு என்னை பார்க்க வரலன்னு நல்லா கேட்குறான். நீ எங்கே உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இந்த அவன் இருந்தான்ல தான் நான்கிறான்ல. ஒருத்தன் தான்லப்பா நோயில் விழுந்து கிடந்தான்ல, அவனை நீ பார்த்துருந்து நாங்கள் என்னை பார்த்துருப்பேன். அப்போ இந்த ஹதீஸை வந்து இதை ஏன் வந்து நீங்கள் இதே மாதிரி புரிஞ்சுக்கிறல, புகாரில் உள்ள ஹதீஸை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த முஸ்லீமில் உள்ள எந்த ஹதீஸை புரியலை. அப்போ உங்களுக்கு வந்து பிச்சைக்காரனை வந்து வணங்குறதுல உடன்பாடு கிடையாது. மகான்னா அது உடன்பாடு உள்ள விஷயம். அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வழிகேட்டுக்கு இது யூஸ் ஆகலை, இது உங்களுக்கு வழிகேட்டுக்கு பயன்படலை. அப்போ கரெக்டாக புரியுது. வழிகேட்டுக்கு பயன்படலைன்றவுடனே இதுக்கு என்ன அர்த்தம் என்றாலுங்கிறாங்க. அதை தாண்டி அங்கேயும் வைங்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் என்ன அர்த்தமா, இது வந்து மனிதர்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், அவர் கொடுப்பதை எனக்கு கொடுப்பது கூட நான் எடுத்துக்கொள்வேன் எல்லாம் சொல்கிறானே தவிர பிச்சைக்காரன் இப்படி அல்லாவான்னு வியாக்கியானம் இந்த வியாக்கடை அங்கே கொடுத்துட்டு போ. இந்த பிச்சைக்காரனை கடவுளாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்காக வேண்டி பிச்சைக்காரனை வணங்கினா சுயமரியாதை போயிடும்ல, கீழே போயிடுவார்ல, பிச்சைக்காரனோட மட்டமாக போயிடுவார்ல. அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யுது, நேரடி அர்த்தத்தை கொடுக்கறது கிடையாது. இந்த ஹதீஸுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. வேற அர்த்தம் கொடுத்து என்ன செய்கிறான், அது கரெக்டு தான், அவங்க கொடுக்க வேறு அர்த்தம் கொடுக்குறது சரி தான். இதையே நீ அங்கே கொடுக்கல, வேறு அர்த்தம் கொடுத்தது வந்து இதையும் புகாரி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் முத்தசாபிங்கிற குரானில் மட்டும் இல்லை, ஹதீஸுகளில் இருக்கும், உங்கள் பேச்சில் இருக்கும், எல்லா பேச்சிலையும் இருக்கும். அதை இடக்க முடக்கா புரிகிறவனும் புரிஞ்சுக்கிடுவான், ஒழுங்காக புரிகிறவனும் புரிஞ்சுக்கிடுவான். இடக்க முடக்கா புரிகிறவன் வழிகேட்டுக்கு புரிஞ்சுக்கிடுவான், ஒழுங்காக புரிகிறவன் நல்ல வழிக்கு புரிஞ்சுக்கிடுவான். அதுதான் முத்தசாபி என்பது விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக இன்னொரு இந்த வசனத்தையும் பாருங்கள். இது வந்து 102வது சூறாவில் அல்ஹாக்கும் தகாசுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அப்போ அல்ஹாக்கும் உங்களை வந்து உங்கள் கவனத்தை சிதறடித்து விட்டது. தக்காசுரு என்றால் அதிகம் வேண்டும் என்று விரும்புவது. பத்தலை இன்னும் வேணும்னு விரும்புகிறது இருக்குல்ல, அது உங்களை நாசமாக்கிடுச்சு. எது வரைக்கும் என்றால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இந்த இடத்துல வந்து மகாபிர்னால் கபுரிஸ்தான்கள். ஜுருத்தும் என்றால் ஜாரவுடைய வந்து முன்னிலை பன்மை. ஜாரத்தா ஜுர்னு வரும்ல. ஜாரன்னா ஜியாரத் செய்கிறது, சந்திக்கிறது. ஜுருத்தும்னா நீங்கள் சந்திப்பது. ஹத்தா ஜுருத்துமுல் மகாபீர், கபூர்களை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் உங்களுடைய எல்லாமே வந்து உலக ஆசை வந்து உங்களை நாசமாக்கிருச்சு அப்படின்னு வருது. இதில் என்ன, இந்த கபரை சந்தித்தல் என்பது 2 அர்த்தத்துக்கு உரியது. கபரை சந்திக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே கபூரில் அடங்கியிருக்கிறான்ல, அவனை போய் நம்ம போய் கபூரில் இல்லாத ஆள் போய் பார்க்குறது,
அதைத்தான் நம்ம ஜியாரத்துன்னு வழங்கி வச்சுருக்கோம். ஜியாரத்துனா என்ன? நாம் கபரில் போயிருக்க மாட்டோம், கபருக்கு போனவனை போய் என்ன செய்கிறது, பார்த்துட்டு வர்றது, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நம்மளே கபருக்குள்ளே போயிடுறது, சாவுறது. இங்கே என்ன செய்யறதுன்னு கேட்டால் நீங்கள் கபரை சந்திக்கும் வரைன்னு சொன்னால் சாவுற வரைன்னு அர்த்தம். சாவுற வரைக்கும் இந்த பேராசை உங்களை நாசமாக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை வந்து இன்னொரு அர்த்தம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பேராசை இதில் இருந்தால் விடுபட வேண்டுமானால் கபரு ஜியாரத் செய்யுங்க. கபரு ஜியாரத்து எவனை போய் பார்க்குறதுக்கு தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம்ங்கிறாங்க. ஹத்தா சுருத்தும், நீங்கள் ஜியாரத்து செய்யும் வரையில் மகாபீர் கபருஸ்தான்களை ஜியாரத்து செய்யும் வரைக்கும் உங்களுக்கு வந்து கவனத்தை திருப்பி விட்டது. கபருஸ்தானை ஜியாரத் செய்கிறதுங்கிறது செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், நேர்வழியில் வருவீங்கன்ட்டு சொல்கிறாங்க. கபரு ஜியாரத் சுன்னத்துங்கிற தனி விஷயம். இந்த வசனம் அதையா சொல்லுது, அடே நீ சாவர நீ கபருஸ்தானை போய் சந்திக்கணும்டா, நீனே போகணும், உன்னைய தூக்கி போட்டு குறைச்சா தான் நீ போவ. அப்போ கபருஸ்தானுக்கு நீ போகிற வரைன்னு சொன்னால் நீ செத்தா, நீ சாவுற வரைக்கும் இந்த பேராசை உனக்கு இருக்குதானே செய்யுது. செத்தாலும் அடங்க மாட்டேங்குதா இல்லையா? அப்போ ஹத்தா சுருத்துமுல் மக்காபீர் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது என்ன அர்த்தம் சொல்லுன்னு தெரிஞ்சாலும் சரியான அர்த்தத்தை கொடுத்து போகிறவங்களும் இருக்கிறார்கள். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்து வழிகெடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த வழிகேடர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய 8-17வது வசனம் தான் முத்தசாபிகளே அதிகமாக வழிகேட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இதில் என்னென்னு கேட்டால் இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு போர்க்களத்தில் சில அறிவிப்புகள் பிரகாரம் இது உஹது போர் என்று வருகிறது, ஹுனைன் போர் என்றும் வருகிறது. ஹுனைன் போர் என்பதற்கு தான் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அப்படி தான் வருது. அந்த ஹதீஸை அப்புறம் பார்ப்போம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபலம் தக்துலூஹும், அந்த போர்க்களத்தில் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, வலாக்கின்னல்லாஹ கதலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். வமா ரமைத்த, நீர் எரியவில்லை, இது ரமைத்த, நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. இது என்ன வாசகம்னு கேட்டால் அந்த ஹுனைன் போருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து, ஹுனைன் போரில் வந்து நமக்கு பெரிய பின்னடைவாயிடுச்சு. அவங்க ரொம்ப வந்து திறமைசாலிகள், அம்பு எய்வதில் வில் வைத்து தாக்குவதில் ரொம்ப திறமை பெற்றவர்கள். அந்த ஹுனைன் போரில் ஹவாஸின் கோத்திரத்தார்கள் வந்து அப்படி இருந்தாங்க. அவங்க கொடுத்த நம்ம பெருங்கூட்டமாக போயிருந்தும் கூட அவங்கள வந்து தாக்கு பிடிக்க முடியல. ரசூல்லா வந்து ஹுனைன் போருக்கு பெரிய கூட்டமாக போனாங்க. ஏன்னு கேட்டால் இங்கேருந்து மக்கா வெற்றிக்கு போகிறாங்கல்ல, மக்கா வெற்றிக்கு அவனு பெரிய படையை திரட்டிட்டு போகிறாங்க. அந்த கூட்டம் வேறு, அங்கே இஸ்லாத்தை தழுவுன கூட்டம் வேறு. அப்படியே ஹுனைனுக்கு திரும்புகிறாங்க. அப்போ பெரிய கூட்டம்னா பெரும்படை. இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதை ஏற்படுத்தியதுன்னு. அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தும் கூட அந்த ஹுனைன் போரில் வந்து அவங்களுடைய அந்த ஆயுத பயிற்சியில் அவங்க விற்பனர்களாக இருந்த காரணத்தினால அந்த தாக்குதலில் வந்து ரசூல்லா விட்டுட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உஹதில் மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு போர் அது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அது வீசுகிறாங்க. யார் மேலையெல்லாம் பட்டது அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பெரிய தாக்குதல் நடந்த மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மோஜிசாவை கொண்டு அந்த வெற்றியை கொடுத்தான். படைபலத்தை கொண்டு அந்த வெற்றி அமையலை. படைபலம் ஜாஸ்தியாக இருந்து கூட அதையும் எல்லாம் சொல்லி அவங்களுடைய படைபலம் உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு உதவலைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த ஹுனைன் போரை சொல்லும் பொழுது. அப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறான் அல்லாஹ், ஒமா ரமைத்த, நபியே நீர் எரியவில்லை, இது ரமைத்த, நீ எரியும் போது நீ எரியவில்லை, உலாக்கின்னல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிஞ்சான். எதை எரிகிறது, கைப்பிடி சின்ன பொடி கற்களை எடுத்து எரியிறாங்க. அது யார் மேலே பட்டுச்சோ எல்லாரும் இந்த சுருண்டு விழுவுறான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீ நான் எரிஞ்சேன், நானில் எரிஞ்சேங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த கையை அல்லாவுடைய கையான், நீ எரியும் போது நீ எரியலப்பா, வலாக்கின்னல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். இந்த வாசகத்தை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவும் ரசூலும் ஒன்று. ஏன்னு கேட்டால் ரசூல்லா செஞ்சதை அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் செஞ்ச ரசூல்லாவுடைய இந்த செயலை அல்லாஹ் வந்து தன்னுடைய செயல் என்று சொல்கிறான். அப்போ ரசூல்லா வந்து அந்த இடத்துல ரசூல்லா எரிஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல ரசூல்லா அல்லாவாக ஆகிட்டாங்க அப்படிங்கிறான். அவங்க அல்லாவாக தான் இருந்தாங்க, அல்லாஹ் ரசூல் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த அத்வைதம், அதாவது வஹதத்துல் உஜூத் என்ற ஒரு வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, மனிதனும் அல்லாவாக முடியும்னு சொல்லி
தங்களை வந்து ஷேகு என்று சொல்லி தங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து தங்கள் காலில் சஜ்தா செய்ய வைத்து இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறோம் வந்து முதல்ல என்ன செய்யணும், அந்த அந்தஸ்தை தனக்கு கொடுன்னு கேட்க முடியாது, ரசூலுல்லாவுக்கு கொடுத்து அப்புறம் தனக்கு கொண்டு வரணும். இப்போ ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்கன்னு நிரூபிச்சுட்டு தான் என்ன செய்யணும், அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த வழியில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய ஆதாரம் என்னடா இதுதான், ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரியும் போது நீ எரியவில்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். அப்போ இதில் நின்று வழங்குதுண்டா அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு துண்டை வச்சுக்கிட்டு. அப்போ அல்லாஹ் தான் ரசூல், அல்லாஹ் ரசூல் தான் அல்லான்னு சொன்னீங்கன்னா அப்போ ரசூல்லா வந்து 63 வயசில் மௌத்தா போனாங்களே, அப்போ மௌத்தா போனது அல்லாவா? அல்ல அப்படி தான் அர்த்தமாகுது. அதே மாதிரி உஹது போரில் பள்ளம்லாம் உடைச்சாங்களா, அல்லா பள்ளத்தான் உடைச்சாங்களா? அப்போ ஊரை விட்டு விரட்டினாங்களா, அல்லாவை தான் விரட்டினாங்களா? அப்போ அவங்க மனிதரத்தை அல்லாவை இருக்கவே இல்லையே. அவங்க அல்லாவை இருக்கலைங்கிறது வந்து அவ்வளோ சான்றுகளை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்க, ஒமா ரமைத்த இது ரமைத்தன்னு சொல்லி. சரி, இதை சொல்கிறீங்கள, இதுக்கு முந்தி ஆரம்பம் என்ன வருது, பலம் தக்துலுஹும், நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, உலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் கொன்றாங்கன்றான். சஹாபாக்கள் அந்த எதிரிகளை போர் செஞ்சு கொன்றாங்கல்ல, அவங்கள கொன்றாங்க, அல்லாஹ்வுல கொன்றான்னு வருது. அப்போ சஹாபாக்களை அல்லான்னு சொல்லு, என்ன செஞ்சது சஹாபாக்கள் தான் எதிரிகளை கொன்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்கிறான், நான் தான் கொன்றேங்கிறான். அப்போ சஹாபி தான் அல்லான்னு சொல்லப்போ அப்படி சொல்லுவியா? ரசூலுல்லாவுக்கு மட்டும் ஒரே வசனத்திலேயே 2 விஷயம் சொல்லப்படுது. ரசூலுல்லா விஷயத்தை சொல்லுவது மட்டும் என்ன செய்கிறான், அவங்கள அல்லாஹ்வாக்க பார்க்குறான். அதே மாதிரி தானே அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லப்படுது, ஃபலம் தக்துலுஹும், அவர்களை நீ கொல்லவில்லை, உலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். 2வது விஷயம் தான் ரசூலுல்லா பற்றியே பேசுகிறான், உமா ரமைத்த இது ரமைத்தண்டு. அப்போ வந்து நீ எரியும் போது நீ எரியவில்லை, உலாக்கின் அல்லாஹ் ராமா, அல்லாஹ் தான் எரிந்தான்னு சொல்கிறது வந்து இந்த தெளிவாக என்ன வழங்குதுன்னு கேட்டால் இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ் மனுஷன் ஆவாங்கிற கருத்தை அது சொல்லணும். அல்லாஹ் மனுஷன் ஆவான்னு சொன்னால் எதுக்கு வந்து அந்த உணையிலே அவ்வளோ அடிவதையெல்லாம் வாங்கணும், அவ்வளோ கஷ்டம்லாம் எதுக்கு படணும்? அப்போ வாழ்ந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தாங்களோ அதெல்லாம் எதுக்கு படணும்? ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இல்லை. அப்போ என்ன அர்த்தம் கொடுக்குறது என்று கேட்டால் சில காரியங்கள் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் செஞ்சால் என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அந்த ரிசல்ட்டை விட கூடுதல் ரிசல்ட்டை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எரிகிறது ரசூலுல்லாஹ் தான். எரிஞ்ச உடனே அந்த சிறு கற்களுக்குள்ளே அல்லாஹ் வந்து தன்னுடைய கட்டளையை பிறப்பித்து போ வேகமாக போய் அடின்னு சொன்னாண்டா என்ன செய்ய, அந்த கல்லும் கூட வேகமாக போய் அடிக்கும். நான் தான் கொண்டு போய் அந்த சேர்த்தேன், நீ எரிஞ்ச நீ தான். அதனால தான் என்ன வருதுன்னு கேட்டால் நீ எரியும் போது நீ எரியலைன்னு வருதில்ல. அப்போ நீ எரியும் போதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தான் எரிஞ்சாங்கன்னு வந்துடுதா? எரியும் போது நீ எரியவில்லை, ஒன்று உடன்பாடாக இருக்குது, ஒன்று எதிர்மறையாக இருக்குது. எரியும் போது எரியலைன்னு இப்படி சொல்ல முடியும்? நீ எரியும் போது நீ எரியலை, நீ எரியும் போது நீ எரியலை பொய்யாவில் போயிடுறேன். அப்போ நீ எரியும் போது அந்த கற்களை வீசும் பொழுது நீ எரியவில்லைன்னா அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை, நீ எரியத்தான் செஞ்ச, அதனுடைய பவர் வந்து உனக்கு கிடையாது, நான் தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி நீ கைப்பிடி மண் எடுத்து எரிஞ்ச, அதில் ஒன்றும் கிடையாது, உங்ககிட்டையும் ஒன்றும் கிடையாது, நான் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால் அந்த கைப்பிடி மண்ணை போகும் பொழுது அந்த கைப்பிடியில் உள்ள மண்களுக்கு நான் உத்தரவு கொடுத்து அது வந்து என்ன செஞ்சு தாக்குதல் பண்ணிச்சு, இன்னொரு தடவை எரிஞ்சுன்னா அப்படி நடக்காது அப்படிங்கிறத சொல்லும்போது அப்போ ரசூலுல்லாவா அல்லாண்டு அர்த்தம் வருமா இதில்? அப்போ உமா ரமைத்த இது ரமைத்த, எரியும் போது நீ எரியவில்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு விஷயம். இதில் இதுதான் உமா ரமைத்த இது ரமைத்த முரணாக இருக்குல்ல. நீ எரியும் போது நீ எரியலை என்றால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ மொதல் விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும், 2வது விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். ஏன்னா எரியும் போது எரிந்தாயின்றா தான் உண்மையாகும். நீ எரியும் போது நீ எரியலைன்னா பொய்யா போயிடும். அப்போ குரான் பொய் சொல்கிறதா வந்துடும். அப்போ என்ன செய்யணும், இந்த எரியும் போதுங்கிறதுக்கு வந்து இது ரமைத்த என்பதற்கு அர்த்தம் வேறு கொடுக்கணும், உமா ரமைத்த என்பதற்கு அர்த்தம் வேறு கொடுக்கணும். நீ எரியும் போதுன்னா அந்த மண் எடுத்து வீசும் போதுன்னு அர்த்தம். உமா ரமைத்த நீ எரியவில்லைன்னா அதை கொண்டு போய் பலமாக சேர்க்கவில்லை, நீ சேர்க்கலை, அதை சேர்த்தது ஏன் வேலை, எரிஞ்சது உன் வேலை, சேர்த்ததுக்கு ஏன் வேலை, அதை சொல்வதற்கு தான் இந்த வாசகத்தெல்லாம் என்ன செய்கிறான் பயன்படுத்துகிறான்ங்கிறத விளங்காமல் என்ன செய்கிறாங்க இதை சொல்கிறாங்க. இந்த மண்ணை போட்டு எரிஞ்ச விஷயம் வந்து முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமாக என்ன செய்கிறது வந்திருக்கிறது. கை இப்படி மண்ணை எடுத்தாங்க எரிஞ்சாங்கங்கிறது முஸ்லீமில் அந்த அதிசயம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து
இந்த முத்தசாபிகி வசனங்களை பற்றி இப்போ நம்ம சொன்னோம்ல, முத்தசாபி வசனம் என்று சொன்னால் ஆலிம்களுக்கு உலகத்தில் யாருக்கும் தெரியாதுங்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. அல்லாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. குரானில் வந்து எல்லாம் நமக்கு தெரிவதற்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்குன்னு அல்லாஹ் தரலை அப்படின்னு அவனே வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி இப்னு குத்தைபா, ஹிஜ்ரி 126 வாழ்ந்தவர் இப்னு குத்தைபா, பெரிய ஸ்காலர், அதாவது தௌஹீதை வந்து தெளிவாக எடுத்து சொன்னதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு குத்தைபா தான். அப்போ இப்னு குத்தைபா அவர்கள் 126 என்ன செய்கிறாங்க, இந்த முத்தசாபிகை வந்து அறிஞர்கள் வழங்குவாங்க, வழிகேடர்கள் தான் தப்பாக வழங்குவாங்க அப்படின்ற ஒரு ரிசாலா, ஒரு ஏடை எழுதியிருக்கார், அவர் புக்கே எழுதியிருக்கிறார். அப்போ என்னமோ புதுசாக நம்ம சொல்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறக்கூடாது. அதே மாதிரி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரத்து அல் ஜஹ்மியத்தி ஒரு ஜனாதிகா, ஜஹ்மியாக்களுக்கும் ஜிந்தீக்குகளுக்கும் மறுப்பு என்ற பெயரில் ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறார். அந்த கித்தாப்பு முழுவதும் அவங்க எப்படி வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து முத்தசாபி வசனத்தை வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லி, இது நீ தப்பான அர்த்தத்துக்கு போகிற, இது முத்தசாபி வசனம், இதனுடைய சரியான அர்த்தம் இதுதான்னு சொல்லி அவங்க எடுத்து வைக்கிற எல்லாமே முத்தசாபி வசனங்களை காட்டுறாங்கன்னு சொல்லி, அதுக்கு சரியான அர்த்தம் இது தப்பான அர்த்தம்னு நல்லா பிரித்து மேயிறார் அந்த கித்தாப்பில், ரத்து அல் ஜஹ்மியாங்கிற கித்தாப்பில். அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த காலத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால் முத்தசாபிகி என்பதை பாடத்தை பொறுத்த வரைக்கும் குரானில் 2 இருக்கிறது உண்மை. முத்தசாபி வசனங்களை வந்து மூக்கமான வசனங்களை யாரும் பார்த்தவுடனே ஒரே மாதிரி அறிந்து கொள்வார்கள். முத்தசாபிகான வசனங்களை அறிஞர்கள் நல்ல அறிஞர்கள் தக்க முறையில் வழங்கிக் கொள்வார்கள், கேடுகட்டவர்கள் வழிகேட்டுக்கு அதை பயன்படுத்துவார்கள். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதுபோக நம்ம முத்தசாபிக்கு நம்ம கேட்குறோம்ல, முத்தசாபி வசனத்தை பட்டியல் போடுறாண்டு ஒருத்தனும் போட மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறீங்கள, அது வசனம் சொல்லுண்டா சொல்ல மாட்டேங்கிறான். அனைத்துக்கும் மொழிபெயர்க்கிறான், அப்படி போயிடும். விளங்காத வசனம் இருக்குதுன்னு சொன்னால் எவனா மொழிபெயர்ப்பானா? எல்லா மொழிகள்லையும் குரான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய கொள்கையும் நான் முத்தசாபி வசனங்களை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாதுங்கிறதான் சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் 50 வசனம் மொழிபெயர்த்து வச்சுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு விளங்காட்டி என்ன செய்யணும், ஒரு 10 பக்கத்தை வெள்ளையை பிளாங்கை விட வேண்டியது தானே. இந்த வசனம் இதெல்லாம் யாருக்கும் விளங்காத விஷயம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பிளாங்கா விடாமல் இதுக்கு அர்த்தம் செய்கிற, விளங்குது உனக்கு. அப்போ உனக்கு விளங்கியது அது எவனுக்கு வழங்காதுங்கிற. அப்படினால முத்தசாபி வசனங்களை பற்றி இவங்க தப்பாக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க என்பது பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குரானில் அறிந்து கொள்கிற அடுத்த இல்மு என்னன்னு கேட்டால் சபபுன் நுசூல், ஒரு வசனம் இறங்கியதற்குரிய காரணம். இது குறித்த பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.